பாருக்கு வந்து அந்த இடத்துல வந்து மூக்கு வேர்க்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம வந்து ரம்யா கிட்ட தான் டீல் போட்டோம். ரம்யா கிட்ட டீல் போட்டு அவங்களுக்கு எவ்வளவு ஃபேவர் பண்ணாலும் அவங்களோட அதிகமா வந்து ஃபேரா ப்ளே பண்ணி சுபிக்ஷா வராங்களே, இப்போ இவங்களை எப்படியாச்சும் நம்ம வந்து டவுன் பண்ணணும், இல்லைன்னா அவங்க கூட வந்து கூத்து சேர்த்துக்கணும்னு சொல்லி டபுள் கேம் ப்ளே பண்ண பார்த்தாங்க. நைட்டு வந்து ரம்யா கூட டீல் போடுறாங்க, மார்னிங் வந்து சுபிக்ஷா கிட்ட வந்து டீல் போடுறாங்க. இந்த மாதிரி வந்து நான் உனக்கு ஃபேவர் பண்றேன், நீ ஜெயிச்சனா எனக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வந்து தரணும்னு சொல்லி இவங்க கிட்ட டீல் போடுறாங்க. சுபிக்ஷா அப்படியே ஜம்ப் ஆயிட்டாங்க. அது ஆக்சுவலி நான் பாராட்டுறேன். நேற்று வந்து அவங்க நான் கிரிட்டிசைஸ் பண்ணேன். ஏன்னா கனியாக்காக வந்து பாத்தீங்கன்னா 60-40 ஸ்பிளிட்ல வந்து பாட்டில் வந்து வாங்கியிருக்காங்க. அவங்க நியாயப்படி பார்க்கும்போது ஒரு 30 பாட்டில்ஸ் அவங்களுக்கு அக்செப்ட் ஆயிருக்குன்னா அதுல 40% 4x3 எவ்வளவு 12 பாட்டில்ஸ் 12 கோல்ட் காயின் வந்து பாத்தீங்கன்னா கனியாக்காக வந்து கொடுத்தாகணும். அதுதான் வந்து பாத்தீங்கன்னா நியாயம் தர்மம். அது வந்து சுபிக்ஷா பண்ணல. அது மேல எனக்கு விமர்சனம் இருக்கு. இந்த பிக் பாஸ்ல வந்து எல்லாரும் கேம் ஆட தான் வந்திருக்காங்க. யாருக்கும் உண்மையா இருந்து புத்தரா இருக்கிறதுக்கு யாருமே இங்க வரல. பாரு எப்படி ரம்யாவை நம்பாம எப்படி ஜம்ப் ஆகி டபுள் கேம் ஆடி சுபிக்ஷா பக்கம் போனாங்களோ அதே மாதிரி தான் சுபிக்ஷா அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணி அவங்க அந்த இடத்துல வந்து கேம் ஆடி இருக்காங்க. இந்த இடத்துல வந்து சுபிக்ஷா மேல நான் தப்பு சொல்லவே மாட்டேன்.